நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். மதுவிலக்குத்துறை அமைச்சர் வந்து படம் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு பிரேமலதா விஜயகாந்த் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அரிசி விலை சொல்லியிருக்காங்களா? அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வந்து மக்களுடைய அடிப்படையான அரிசி விலை ஏறி இருக்கு. ஆனா இவருக்கு படம் பார்த்துட்டு அழுதுட்டு மீன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. உங்க மேல குற்றச்சாட்டு. நீட் எக்ஸாம்க்காக மக்கள் போராட்டி இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த படத்தை பார்த்துட்டு அமைச்சர்ல யாருமே சட்டமன்றம் இல்ல. நான் வந்து அமைச்சரா இல்லாம சொல்லட்டுமா ஒண்ணு? சரி, இன்னொருத்தர் உதாரணம் காட்டினா அது நல்லா இருக்காதுன்னு சொல்றேன். இது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு உணர்வு. 30 வருஷமா சின்ன பையன்ல இருந்து இங்க எத்தனையோ பேர் வந்து தளபதி ரசிகர்களா இருப்பாங்க. சின்ன பையன்ல இருந்து பார்த்துட்டு வளர்ந்துட்டு வந்தவங்க இன்னைக்கு உண்மையாலும் அமைச்சர் தான். அமைச்சரவை ஏற்று ஒரு 2 மாசம் ஆச்சு. இப்ப கடைசியா பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு உணர்வுன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை திரையில பார்க்கக்கூடிய ஒரு முகம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரசிகத்தன்மை இருக்கும். அப்படி ரசிச்சது என் தலைவரை. நான் இப்பவும் சொல்றேன், தளபதி எங்களுக்கு என்னைக்கும் தளபதி தான். எனக்கு அறிமுகமாகும் போது திரையில பார்த்து பழகின முகம், இனி அந்த திரையில இனிமேல் வரமாட்டான்னு நினைக்கும் போது ஆனா அது எப்படி எனக்கு வீடியோ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னை அறியாம வந்ததுதான். இது அறியாம வர்றதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விவாத பொருளை என்ன பிரயோஜனம் இப்ப நாட்டுக்கு? இதை பத்தி விவாதிக்கல. மலைகளை இன்னும் உடைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல. இதுக்கெல்லாம் எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? அதே மாதிரி அரசு கொடுத்த நிர்ணயத்தோட அதிகபட்சமா வெளியிட்டு இருக்காங்க. இவங்க மேல என்ன மாதிரியான நடவடிக்கை தற்போது வரை திண்டுக்கல் மாவட்டத்துல இல்லை? இப்போ ஏடி மீன்ஸ் புதுசா வந்திருக்கிறாரு. இப்பதான் பார்த்தோம். அவர்கிட்ட சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நான் மட்டும் இல்ல, அந்த கன்சர்ன் மினிஸ்டரும் மரியாதைக்குரிய மாண்புமிகு டி.கே. பிரபு கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மாண்புமிகு முதலமைச்சரோட உத்தரவு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி முறைகேடா கனிம வளங்கள் திருடுறாங்களோ அல்லது அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல எடுக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் உடனே தடுத்து நிறுத்தணும். எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் நீங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வரோம் அப்படியே வந்துடும். நீங்க இரவு நேரங்கள்ல கிராமம் வந்து அதிகபட்சமா எடுக்கிறாங்க. இதுல வந்து நிலக்கோட்டை தொகுதியில இரவு நேரங்கள் அதிகபட்சமா எடுக்கிறாங்க. இல்ல, நிலக்கோட்டை எம்எல்ஏ வந்து என்கிட்ட சொன்னாரு, அந்த பகுதியில வந்து மணல் வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு சொன்னாரு. அந்த சொன்னதையும் நான் இப்போ ரெஸ்பீட்டை வந்து சொல்லியிருக்கேன். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.